நல்லா சத்தான பேக்கரி கடையில் போடுற மாதிரியே மொறுன்னு பக்கோடா செய்கிறது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துடலாங்க. அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் அந்த மாதிரி கட் பண்ணி கையில் அந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. பூண்டு அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட முருங்கை இலையை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பு, கொத்தமல்லி தழை, கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கிட்டு இது அப்படியே நம்ம கையில் அப்படியே இது எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ராகி மாவை நம்ம உள்ளே சேர்த்துறோம். ராகி மாவு உள்ளே சேர்த்து கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இது கூட கொஞ்சோண்டு கடலெண்ணெய் சேர்த்தி பிணைஞ்சு விட்டுக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துறதுனால இந்த மாவு பிரிஞ்சு போகாமல் இருக்குங்க. நல்லாவே பக்கோடாவில் நல்லா ஒட்டிக்கும். வெங்காயத்துக்கும் இந்த மாவுக்கும் நல்லா ஒட்டிக்கும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த பக்கோடாவை உள்ளே சேர்த்திக்க போகிறோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம கையில் எடுத்து இப்படி பிணைஞ்சு விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். மாவு எப்படி உதிராமல் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கட் பண்ணி போட்ட அந்த ஆனியன் கூட அந்த மாவு நல்லாவே ஒட்டிருச்சு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி மொறுன்னு ஏதாவது குழந்தைங்க சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ராகி மாவில் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது மூலிமா நிறையா சத்துக்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரும். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.